ஹலோ காய்ஸ், இன்றைக்கி சூப்பரான மட்டன் உப்பு கண்டம் குழம்பு தான் நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு 4 பீஸ் அளவுக்கு நான் வந்து மட்டன் எடுத்திருக்கேன். இது நல்லா சுடுதண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சுடுதண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடணும், ஏன்னா அப்போ தான் அழுக்கு தூசியெல்லாம் அதில் இருந்தது போயிடும். திரும்ப வந்து நம்ம நல்லா ஒரு ஹாட் வாட்டரை வந்து இதில் ஊற்றி 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அது ஊறட்டும். ஒரு தக்காளி, அந்த 4 பீஸ் தகுந்த மாதிரி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 6 பல் பூண்டு, சிறிதளவு இஞ்சி, இதையும் தட்டி வச்சுக்கணும். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சிறிதளவு பட்டை, ஒரு 3 கிராம் சின்ன வெங்காயம், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நீங்கள் மட்டன் வந்து தட்டி போடுறதுனாலும் தட்டி போட்டுக்கோங்க, நான் தட்டாமல் தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன். ஏன்னா வீட்லேயே ரெடி பண்ண இது மட்டன் உப்பு கண்டங்க இது, நான் அதனால் வந்து இலை ஆடு அப்படிங்கிறனால வந்து நான் தட்டலை. ஒரு தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தட்டி வச்சுருக்க இஞ்சியும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம எந்தளவுக்கு வந்து பீஸ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பொருள் சேர்த்துக்கணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து எந்தளவுக்கு நம்ம வந்து மட்டன் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போ மட்டன் வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. மட்டன் இதில் சேர்த்துட்டு தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்ற வேணாம், இதிலே சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம ஹாட் வாட்டரில் தான் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம். அதனால் வந்துட்டு தண்ணியும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி கொடுத்துக்கோங்க. மிளகு, ஜீரக, சோம்பு பொடி வந்து எல்லாம் இதில் பொடி பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு நம்ம பார்த்து தாங்க போடணும். ஏன்னா மட்டனில் வந்து நம்ம உப்பு போட்டு தான் காய வச்சுருப்போம். அதனால் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன் நான். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், எல்லாமே நான் 4 பீஸுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே நான் சேர்க்குறேன். இப்போ நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொடியெல்லாம் சேர்த்துக்கணும். நான் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனும் மல்லித்தூள் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 7 விசில் வரட்டும். ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, நமக்கு காய வச்சதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நான் ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இது ப்ரெஷர் அடங்கட்டும். இப்போ ஒரு தேங்காய் சில்லை வந்து சின்னதாக ஒரு தேங்காய் சில்லு எடுத்திருக்கேன். அதை வந்து பொடியாக கட் பண்ணி கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இதில் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக சோம்பு, ஜீரகம், மிளகு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஃப்ளேவருக்காகவும் வாசனைக்காகவும் கொஞ்சமாக சேர்த்து நான் வதக்கி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ஃப்ளேவருக்காக மட்டும்தான். தேங்காய் வந்து நிறைய சேர்க்கக்கூடாது. நான் ஒரு சில்லு மட்டும் தான் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு வந்து நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு குழம்பும் கெட்டு போகாது, கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். இது ஆற வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக வந்திருக்குங்க. கறி நல்லா வெந்து குழம்பு வந்து நல்லாயிருக்கு. இது ஆப்ஷன் தான். நமக்கு வந்து தேங்காய் வேணா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தேவை கிடையாது. நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கூட எடுத்து வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே வேணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட்டுக்கிறேன். இது கொதித்து வந்ததுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆயிருங்க. சூப்பரான மட்டன் குழம்பு, மட்டன் உப்பு கண்டம் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.